ஃப்ரெண்டு வெளியே வந்துட்டான். இப்போ ஏன் சார் அவன் வெளியே வரதுக்கு லேட் ஆகிடுச்சு? அதுவும் போதையில் பண்ணியிருக்கான். சட்டவிரோதமாக எதுவுமே பண்ண முடியாதுப்பா. மச்சான் அதான் ஜாமீன் கிடைக்கல. வா மச்சான் உட்கார் உட்கார். சேட்டா 2 டீ. என்னடா உங்ககிட்ட போயிருந்தேன். உன்னை கேட்டதுக்கு அம்மா ஏதோ முக்கியமான வேலையாக போயிருக்குன்னு சொன்னாங்க. சும்மா அப்படி போகிற வேலை பார்த்தா இங்கே உட்காந்து இருக்க. நான் போகலையே முக்கியமான வேலைக்கு. போகணும் மச்சான். ஆமாம் வந்தவொடனே கேட்க நினச்சா அது என்ன நெத்தியில் அடிபட்டுருக்கு? இதுவா தெரியாமல் கீழே வேண்டாம்டா. பொய் சொல்லாத. சத்தியமா கீழே வேண்டாம் மச்சான். பொய் சொல்லாதடா. உங்கள் அம்மா மேலே சத்தியம் பண்ணி சொல்லு. சத்தியமா கீழே தானே வந்துட்டேன். என் மேலே சத்தியம் பண்ணி சொல்லு. உண்மை சொல்லிட்டேன். நேது உண்மை சொல்லிட்டேன். அந்த பொண்ணு வீட்டில் போயிட்டு நான் தான் கொலை பண்ண சொல்லிட்டு உண்மை சொல்லிட்டேன். லூசாடா நீ. நல்லா புரிஞ்சுக்கோ. கொலையை நீ பண்ணல, நான் தான் பண்ணேன். அதை நல்லா உன் மைண்டில் ஏற்றிக்கோ. புரிஞ்சுதா உனக்கு? உன்னை வெட்டுவேன் நினைக்கிறேன், உன்னை குத்துவேன் நினைக்கிறேன். அதான் நான் தான் கொலை பண்ண சொல்லிட்டு உண்மை சொல்லிட்டேன். ஆனால் என்ன நாலடி தான் ஆச்சானுங்க. அதுதான். ஆனால் உனக்கு ஒன்றும் கூட மிச்சான், உனக்கு கூட மிச்சான். எப்போ நடந்தது? நீ போன கொஞ்ச நாளே நடந்துச்சு மச்சான். சரி விடு, நான் போய் பே பண்ணிட்டு வந்துடுறேன். என் லைஃப்பில் நடந்த தரமான சம்பவம். இப்போ நான் சைலண்ட்டாக உட்காந்து இருக்கிறதுக்கும் அது ஒரு காரணம். ஃபியூ செகண்ட்ஸில் என்ன நடந்துன்னு எனக்கு ஒன்றுமே தெரியல. அது நடந்து முடிஞ்சக்கப்புறம் தான் தெரிஞ்சுது நான் என்ன பண்ணேன்னு. இப்போ நான் உட்காந்து இருக்கிறதுக்கும் அந்த சம்பவம் தான் காரணம். நான் சைலண்ட்டாக உட்காந்து இருக்கிறதுக்கும். நீ செஞ்ச தவற நீ நினைத்துக்கொள். கொல் கொல் கொல். உட்கார்றா உட்கார்றா. நீ ஒரு நிமிஷம் உட்கார்றா. நீ என்னடாச்சு உனக்கு இப்போ? என்னடா தப்பு பண்ண? இதுக்குதான் காசு கேட்டியாடா என்கிட்ட நீ? இரு இரு இரு, என்ன பண்ணலான்னு சொல்ற? இரு இரு. நல்லா யோசிச்சேன்டா.
சரண்டர் ஆயிடுறா. நீ தப்பு பண்ணிட்டடா. வேறு வழியே இல்லைடா. நீ தப்பு பண்ணிருக்கூடாதா? இல்லை மச்சான், தப்பு பண்ணிட்டுடா. நீ உள்ள போய் தான்டா ஆகணும். ஹலோ, வீட்டில் யாருமா? இந்த ஃபோன் யாருது? வெளில எனக்கு பைக் யாருது? உங்கள் பையன் எங்க கூப்பிடுங்க. சந்துரு, சந்துரு, இந்த ஃபோன் யாருது? எந்த தான் சார்? வெளியில் நிற்கிற பைக்கு அதுவும் எந்த தான் சார்? நேற்று காலையில் எங்கே இருந்த? நேற்று காலையில் எங்கே இருந்த? சார் அம்மா அவன் என்ன தப்பு பண்ணான்? நேற்று உங்கள் பையன் ஒரு கொலை பண்ணியிருக்கான். நேற்று காலையில் எங்கே இருந்தா கேட்டு பாருங்க. அம்மா அவன் இல்லை எங்கேயும் போகாமா? எது இருந்தாலும் ஸ்டேஷனில் பேசிங்க. சார் சார் அந்த ஃபோன் பைக் நான் தான் சார் எடுத்துகிட்டு போனேன். உன்னை எவ்வளோ நம்பினேன், பொறுக்கி ஏமாத்திட்டியடா. எல்லா தப்பு பண்ணிட்டு கமுக்குமா இருக்க. வா ஸ்டேஷனுக்கு போகலாம். ஏகமா நடுறா புறம்போக்கு. நீங்களே ஒப்புக்கொண்டதால் 306 கி 1 வருடம் கால தண்டனை விதிக்கிறேன். போதையால் பண்ணதால் அந்த குடும்பத்திற்கு உங்களால் 10 லட்சம் நிதி கொடுக்க விதிக்கிறேன். இது கோர்ட்டு ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். ஹலோ ஹலோ, சொல்லுடா. அஞ்சனே, எனக்கு ஒரு 1000 ரூபாய் வேணும். உங்கள்கிட்ட 1000 ரூபாய் இருக்கா? என்கிட்ட அக்கௌண்ட்ல காசு இல்லையே, கையில தான்டா இருக்கு. ஏரியா பக்கத்தில் தான் இருக்குது. ஓ சரி, நீ அங்கே இருந்து நான் வந்து தரேன். இல்லை உங்கள் வீடு கரெக்டா? இல்ல அங்கே வரேன். ஆ டேய், நான் அப்பத்துலேருந்தே உங்ககிட்ட ஒன்று சொல்லிகிட்டே இருப்பேன். உங்ககிட்ட இருக்க ஒரு கெட்ட பழக்கத்தை விடுறான்னு சொல்லி நீ இன்னமும் அதை விடவே இல்லை. தயவு செஞ்சு அதை மட்டும் விட்டுடுறேன். சாரி, தெரியாமல் இருந்தேன். நான் இந்த மன்னிப்பே கிடையாது, தெரியும். அதை நான் மன்னிப்பு ரொம்ப சாரி, தெரியாமல் பண்ணிட்டேன். ரொம்ப சாரி. சரி விட்றா, ஃபீல் பண்ணாத, பார்த்துக்கலாம். எதுக்குடா ஃபீல் பண்ணியிருக்க? சரி விடு, நீ பண்ணது கொலைலாம் இல்லை, ஜஸ்ட் ஒரு ஆக்சிடெண்ட். அதே நினச்சி ஃபீல் பண்ண ஒன்றும் பண்ண முடியாது. வீடு பார்த்துக்கலாம். எல்லா தப்பும் நீ தான் பண்ணேன்னு சொல்கிற. ஆனால் எல்லா எவிடன்ஸும் உன் ஃப்ரெண்டுக்கு எதிராக இருக்குது. இந்த எவிடன்ஸ்லாம் எப்படி மாறிச்சுன்னு உன் ஃப்ரெண்டுக்கு மட்டும் தான் பார்த்துறேன். ஹலோ, சொல்லுங்கம்மா. பா, அவன் என்ன பண்ணுறான்னு தெரிலப்பா. ரூம்குள்ளே போயிட்டு என்னவோ செய்கிறான்ப்பா. நீ பார்த்து பண்ணு தானேப்பா நினச்சேன். என்ன பண்ணுறான்னு சரி தெரியலப்பா. விடுங்கம்மா, ஃபீல் பண்ணாதீங்க, நான் பார்த்துக்கிறேன்.